வருகின்ற ஈஸ்டர் தினத்தன்று, அதாவது உயிர்த்தெழுதல் தினத்தை கொண்டாடக்கூடிய அந்த நாளில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் யூத வழிபாட்டு தலங்கள் மீது நாங்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவோம் என்று ISIS என்ற ஒரு மிக கொடூரமான தீவிரவாத அமைப்பு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டுமல்லாமல் 2019ஆம் ஆண்டில் ஈஸ்டர் தினத்தன்று கிறிஸ்தவர்கள் தேவாலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது அங்கு தீவிரவாதிகள் ஒரு தாக்குதலை நடத்தினார்கள். இதன் காரணமாக 200க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தார்கள். அதே போன்ற ஒரு சம்பவத்தை செய்ய வேண்டும் என்று இந்த ISIS தீவிரவாதிகள் துடிக்கிறார்கள். குறிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வரோம் இஸ்ரேல் ஈரான் இந்த போர் சூழல்கள். இந்த சூழ்நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஈரானால் ஏவப்பட்ட ஒரு மிசைல், இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஒரு மிசைல் இஸ்ரேலில் இருக்கும் ஜெருசலேமில் உள்ள புனித தலங்களுக்கு அருகாமையில் சென்று விழுந்தது. இந்த செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரான் 3 மதத்தினருக்குமான, அதாவது கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இஸ்லாமியர்கள், இந்த 3 பேரின் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியை குறிவைத்து வேண்டுமென்றே தாக்குதல் நடத்துறாங்க. அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆனது. இதன் காரணமாக பாதுகாப்பின் கருதி இஸ்ரேல் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, அந்த 3 வழிபாட்டு தலங்கள் இவை எல்லாவற்றையுமே பாதுகாப்பின் காரணமாக அவங்க மூடினாங்க. மேலும் இந்த புனித ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தற்போது அச்சுறுத்தல்கள் இருக்கின்ற காரணத்தினால் அங்கு வழிபாட்டுகள் செய்யக்கூடாது என்று அவைகளை தடுத்தனர். பாதுகாப்பின் கருதி பல்வேறு முயற்சிகளை இஸ்ரேல் செய்தது. இந்த ISIS தீவிரவாத அமைப்பு எதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், ஜெருசலேமில் உள்ள அந்த அல் அக்ஸா மாஸ்க் தற்போது இந்த பாதுகாப்பின் சூழலில் காரணமாக அது மூடப்பட்டுள்ளது. இதனை அவங்க தங்களுடைய பத்திரிகையில எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா, நம்முடைய புனித ஸ்தலமான அல் அக்ஸாவை இஸ்ரேல் வேண்டுமென்றே மூடி வைத்திருக்கிறார்கள். இந்த துயரமான சமயத்தில் நம்முடைய ஆதரவாளர்கள், அதாவது இந்த ISIS போன்ற தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடக்கூடிய இந்த ஆதரவாளர்கள் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் யூத வழிபாட்டு தலங்கள் இவைகளை நீங்கள் குறிவைத்து தாக்க வேண்டும், குறிப்பாக அவைகளை எரிக்க வேண்டும் என்று அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்ற ஆண்டு ஆஸ்திரேலியாவில் யூதர்கள் ஹனுக்கா என்ற ஒரு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் தந்தை மகன் ஆகிய 2 தீவிரவாதிகள் மிகப்பெரிய அளவில் ஒரு துப்பாக்கி சூடு தாக்குதலை நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் 16 பேர் கொல்லப்பட்டார்கள். 40க்கும் மேற்பட்ட நபர்கள் மிகப்பெரிய அளவில் காயமடைந்தார்கள். இந்த மிக கொடுமையான தாக்குதலை நடத்திய அந்த 2 தீவிரவாதிகளையும் குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிட்னி ஹீரோஸ், அதாவது சிட்னி பகுதியில் அந்த ஹனுக்கா பண்டிகையை கொண்டாடின மக்களை கொன்ற அந்த 2 பேரும் யார் என்றால் ஹீரோஸாம், சிட்னி ஹீரோஸ். இந்த ஹீரோஸ் இவர்களை நீங்கள் முன்மாதிரியாக வைத்து இவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அதே போன்று நீங்களும் செயல்படுங்கள் என்று தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார்கள். இதனை பார்க்கிற நீங்கள் இந்த செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு ஜெப குறிப்பிற்காக பகிருங்கள். இந்த தாக்குதல்கள் நடைபெறக்கூடாது.